என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான், என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான், கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். அம்மா அம்மா, என்னடி உன் பிரச்சனை? அம்மா வாமா இங்க. ஐயோ, உன் தொல்லைகளை தாங்க முடியலடி. வர வர இங்க ஒரு நிமிஷம் வாமா. எங்கம்மா இந்த பேக்கை கொண்டு வந்து இங்க தான் வச்சு காணோம். பேக்கை ஒழுங்கா வைக்கணும். அங்கிட்டு தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? இங்க என் புக் எங்க, கிளிப் எங்க, எதையும் காணோம். எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா தாண்டி இருக்கு. உன் கண்ணை கொண்டு போய் தேடு போ. அம்மா எங்கம்மா, எடுத்து கொடுமா. டைம் ஆயிடுச்சுமா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? எங்கயாவது தூக்கி போட வேண்டியது, அப்புறம் உட்கார்ந்து தேடினா மட்டும் கிடைக்குமா? இதுக்கு முன்னாடியே ஒரே இடத்துல வைக்க வேண்டியதானே? அம்மா எங்க வச்ச ஞாபகம் கொஞ்சம் எடுத்து கொடுமா ப்ளீஸ்மா. போடி, எல்லாத்தையும் எடுத்து வெளிய ரூம்ல சோஃபால வச்சிருக்கேன், போய் எடு போ. ஐயோ செல்லம்மா, இனிமே எங்கயாவது ஒரே இடத்துல வைக்காம எங்கயாவது வச்சு பாரு. உன் கையை கால உடைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லடி உனக்கு. ஐயோ போக்கமா, வாய் பேசாம. ஏற்கனவே டைம் இல்ல, பஸ்ல வேற போகணும். சீக்கிரம் போங்க. அட போறேன்டி, இன்னும் பஸ் வரதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. இரு, நான் போய் பஸ்ல நிக்க வேணாமா? அதுக்குள்ள பஸ் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நடந்து போ. என்னை கூப்பிட்டு தேட வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். போ. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலடி. என் செல்ல இல்லம்மா, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு பாப்போம். எதுக்குடி எடுத்துட்டு வந்து கொடுத்து உன்னை காலேஜ்ல உட்கார வச்சு உனக்கு பதிலா நானே படிச்சிடுறேன். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அதுவும் நல்ல ஐடியா தாமா, இல்லன்னு சொல்லல. ஆனா வேணாமா, அடிச்சேன் எப்படியே. நானா கேட்டேன், நீ தானே கேட்ட. இப்ப என்னமோ நான் கேட்ட மாதிரி நீ சொல்ற. போடி வேலையை பார்த்து. ஒரு இடத்துல ஒன்னத்தை வைக்கிறது கிடையாது. அப்புறம் உட்காந்துட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்க வேண்டியது. நீ எல்லா பொருளையும் எடுத்து ஒழுங்கா வச்சிருந்தனா இப்படி வந்திருக்குமா? எங்கம்மா, நான் காலேஜ் விட்டு வந்தோடனே டயர்டா இருந்துச்சு, அங்க போட்டுட்டு நான் வாட்டுக்கு வந்து படுத்துட்டேமா. ஆமாம்மா, ரொம்ப டயர்ட். காலேஜ்ல போயிட்டு வெட்டி முடிச்சிட்டு இருக்காங்களா, படிக்க தானே செய்யற. அதுல என்னடி உனக்கு டயர்ட்? எனக்கு டயர்டா இருந்துச்சுமா. இருக்கும் உனக்கு ஏண்டி இருக்காது? போடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போ. நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். ஐயோ, இங்கேயே மச நின்னுட்டு இருக்காது. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ முதல்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. எனக்கு சாப்பாடு தான் முதல்ல முக்கியம். நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள குதின்னு குதிப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், போமா. போறேன்டி. ஏமா, உனக்கு இதை தவிர வேற எதுவும் சமைக்க தெரியாதாம்மா? ஏண்டி, இதுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, காலங்கத்தால தோசை இட்லி இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீ ஏமா சாப்பாடே கொடுக்குற? உனக்கு என்ன தெரியும்? கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சமைச்ச சாப்பிடுற மரியாதையா? கஷ்டப்பட்டு ஏமா போமா, முருங்கைக்காய் சாம்பார் பொரியலுன்ட்டு. இதை தவிர நீ என்னைக்கு எதை சமைச்சிருக்க? திங்கிறதா இருந்தா தின்னு, இல்லாட்டினா போ அங்கிட்டு. கஷ்டப்பட்டு நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தா நீ இன்னமும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஆமாம்மா, போமா பேசாம. நீ இனிமே டெய்லி நானே சமைச்சிடலான்னு இருக்கேன். யாரு நீ? நீ சமைக்கிறது எவன் சாப்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்க? நீயே நீ சமைச்சதை சாப்பிட மாட்டே, வேற யார் நீ சாப்பிட போற அந்த சாப்பாட்டை? அப்பா சாப்பிடுவாரு. இப்போ உனக்கு தான் ரசம் இல்லை, உன் பிள்ளை மேல உனக்கு பாசம் இல்ல. ஆமா, நீ அந்த சாம்பார்ல உப்பு போடாம மிளகாத்தூள் போடாம எதுவும் போடாம செய்வ. அதை வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல அதுக்கு ஒரு சாம்பாருங்கிற வேற பேரு. வர வர உன் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிட்டே போகுதுமா. என்னதான் அம்மா பிள்ளைய வளர்த்து வச்சாங்களோ தெரியலமா. எங்கம்மா என் அத்தை பையன் கால் ஏதாவது பண்ணானா? ஏடி, உனக்கு அவனை வம்பளுக்குலன்னா தூக்கமே வராதா? ஐ எம் சாரிமா, எனக்கு தூக்கமே வராதுமா. ஏன்னா என் அத்தை பையன் அப்படி பையன்மா. ஒரு கால் பண்ணி பேசுவோம், அத்தை பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்போம். இதெல்லாம் என் அத்தை பையனுக்கு இருக்கணுமா, இருக்க கூடாதாமா? அவனை பிடிச்சி திட்டிட்டே இருக்காம கிளம்படி. எங்கம்மா போமா, அவனை ஒரு டைம் அது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கதான் முடியும். எதுக்குடி கல்யாணம் ஏதாவது ஆசைப்பட்டிருக்கியா? நீ வேறமா, நாக்கு படிக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற. அவனால மனுஷன் கல்யாணம் பண்ணிப்பானா, மிருகம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏண்டி, என் மருமகனை பிடிச்சி இப்படி பேசாத, பிராட்சி போடுவேன். உன் மருமகன் நீ சொல்லிட்டு. அவனுக்கு கொஞ்சம் கூட உன் மேல பாசம் இல்ல. பாசம் இருந்தா இங்க வந்தானே, இங்க வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா வந்தானே, அவன் வரல. ஏமா நீ மட்டும் அவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க? அவன் வரானா இல்லையா, அவன் மேல எனக்கு பாசம் தான். அவள ஒரு மனுஷன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு யாரு வாழ போறாங்கன்னு தெரியலமா. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட போறாமா. என் மருமகன் நல்லாதான் பாத்துப்பான். வேற என்னமோ அதை பாரு. பாத்துப்பான். அத்தை பொண்ணு வந்து பாக்குறதுக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ரொம்பமா போமா. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணிருக்குமா. அந்த செகண்ட் நான் வீட்டுல இருப்பேன். வந்தா கால் பண்றீ, நீ ரொம்ப பண்ணாத போ. வாய் இருக்கே வாய், சரியான வாய்டி. எனக்கு அவன் மட்டும் வரட்டும். அவன் வந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்கம்மா. உடனே இந்த இடத்துல இருந்தாலும் வந்துருவேன். உனக்கே பிடிச்ச அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மறந்துருமா தாயே. அவன் மட்டும் எனக்கு வேண்டாம். அவனை கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள சந்தோஷமாவே இருக்க மாட்டாமா?
அவ்வளவுதான் சொல்றது பாத்துக்கோ. அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிருக்கேன். நானே புதைச்சிடுறேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்த மாதிரிதான். எருமை மட்டை கல்யாணம் பண்றது, அவன் கல்யாணம் பண்றது ஒண்ணு. அவன் என்ன பாசமாவும் பாத்துக்க மாட்டான். நான் கேட்கறது எதுவும் அவன் செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் எனக்கு தேவையே இல்லம்மா. வாய் இருக்கே வாய், அட்டி வாங்குவ சாப்பிடுற மாதிரியா? ஊட்டி விடுங்க. கழுத வயசாயிடுச்சு ஆனாலும் ஊட்டி விடணுமா? எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஊட்டி விடுற அதுக்கு நேரத்துல எந்திரிக்கணும். 9 மணி பஸ்ஸுக்கு 8:30க்கு எந்திரிக்க வேண்டும். சில டைம்ல 8:45 8:50க்கு எந்திரிச்சு கிளம்ப வேண்டியது. அம்மா டைம் ஆயிடுச்சு, 8:50 ஆயிடுச்சு. சீக்கிரம் ஊட்டி விடுங்க, நான் போகணும். போலாம் நீ இரு. ஓகேம்மா பாய், நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி. சரி. ஐயோ பஸ்ஸுக்கு இன்னும் 5 நிமிஷம் நிக்கணுமா? எப்பதான் இந்த பஸ் வருமோ? நானே ஸ்பீடா வந்துட்டா கூட இந்த பஸ் வராது. 8:55 பஸ்ஸுக்கு 8:54க்கு வந்து நிப்பேன். ஆனா நான் வர டைம் பஸ் வராது. நான் அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பஸ் பிடிக்க போயிடுவான். டிரைவர் முத சொல்லணும்பா, அவர் பண்ற வேலை எல்லாம் இதெல்லாம். அப்பா நல்ல வேலை போகல. அங்க இருந்து மூச்சு வாங்கி ஓடி வந்தேன். இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வராங்க, பஸ் இன்னும் லேட் ஆகுமே. நமக்கு என்ன? நல்ல வேலை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இன்னைக்கு பாத்துருக்க முடியாது. மனசெல்லாம் நொறுங்கி இருக்கும். நல்ல வேலை எப்படியோ ஓடி வந்தாது நம்ம பாத்துட்டோம். நம்மளாலும் பார்க்காம நம்ம காலேஜ் போய் நிம்மதியா இருக்கும். பஸ் ஓடி வந்து பிடிக்கிறது கூட ஈஸி, இவ்வளவு ஓடி வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ நான் பாத்துட்டேன். இன்னைக்கு காலேஜ்ல நிம்மதியா இருப்பேன். டெய்லி வந்து நிக்கிறோமே, எங்க போறீங்க, எந்த பஸ்ல போறீங்க அப்படின்னாவது ஒரு வார்த்தை கேட்கலாமா? ஒரு ஹாயாச்சும் சொல்றோம். டெய்லி வந்து நிக்கிறோம், அவங்களும் டெய்லி பாக்குறாங்க. இங்கதான் யாருமே இல்லையே, டைம் பாஸ்க்காக அவங்க கூட பேசுவோம் நினைப்பு இருக்கா? டைம் வேற ஆயிடுச்சு, ஏன் இந்த பஸ் வரல? என்னடா இது, ஒரு வார்த்தை பேசினாதான் நம்மளும் அப்படியே பேசி பழக முடியும். இவங்க வாயில இருந்து ஹாய்ங்கிற வார்த்தை கூட வராது. நம்ம எப்போ இவங்க கிட்ட பேசி காதல சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணி 5-6 போச்சு. இவங்களை எப்ப கரெக்ட் பண்ண போறோம்னு எனக்கே தெரியும். முதல்ல இவங்களை எப்படி பேச வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப மட்டும்தான் இவங்க கிட்ட பேச முடியும், பழக முடியும். இந்தாங்க தண்ணியாச்சு குடிங்க. அப்பா இப்ப வந்து பேசினாங்களே, வாய திறந்தாங்க. நான் பண்ண உருப்படியான வேலை ஓடி வந்ததுதான். இந்தாங்க. நீங்க என்ன விக்ரம்னே கூப்பிடலாம். எதுக்கு விக்ரம் இவ்ளோ ஃபாஸ்டா ஓடி வரீங்க? ஆளு மிஸ் ஆயிரும்ல. எனக்கு புரியலையே. ஐ மீன் என் ஃப்ரெண்டோட கூட்டத்துல ஒரு ஆள் மிஸ் ஆயிருவாங்க, அதனால இவ்ளோ வேகமா ஓடி வந்தேன். சரி தண்ணி குடிங்க முதல்ல. ஐயோ சாரிங்க, தண்ணி காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் காலேஜ் தான் போறேன், அங்க குடிச்சிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இத வந்த உடனே கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கலாம். ரொம்ப மூச்சு வாங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க தண்ணி கொடுத்ததுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும் விக்ரம். உங்க பேர் சொல்லலாமே, இல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடலாமா? என்னோட பேர் வித்யா, நீங்க வித்யானே கூப்பிடலாம். ஆமா, நான் டெய்லி இந்த பக்கம் வருவேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல, யார்கிட்டயும் இவ்ளோ பேச மாட்டேன் அதனால. சரி ஓகேங்க. சரி ஓகே விக்ரம். டெய்லி இந்த பஸ்க்கு தான் வருவீங்களா? ஆமா, டெய்லி இந்த பஸ்க்கு தான். ஓகே விக்ரம். சரி ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு பஸ்ஸுக்கு வர மாட்டேன். என் ஃப்ரெண்ட் இங்க வருவான் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, ஓகே. இனிமேவாது டெய்லி இந்த பக்கம் வரும்போது ஹாயாவது சொல்லுங்க. அதான் பேர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம், இனிமே சொல்றேன். பட் என் வாயில இருந்து ஹாய் மட்டும் தான் வரும், வேற எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப பழகாதவங்க கூட பேச மாட்டேன் நிறைய. சரி விடுங்க, இதுக்கு மேல பழகிக்கலாம். ஹாய் சொல்ல வச்சு எனக்கு உங்களை பேச வைக்க தெரியாதா? சரி ஓகே விக்ரம், பஸ் வருதுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன். ஓகேங்க. அப்புறம் என்ன பேர் சொன்னதுக்கு அப்புறம் ஓகேங்கறீங்க? சரி ஓகே வித்யா. ஓகே விக்ரம். அப்பா இப்பவாது பேச வச்ச. ஒரே ஒரு நல்லது, ஓடி வந்து மூச்சு வாங்குறது, அந்த நல்லதுலயே நம்ம பேச வச்சாச்சு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படியே பேசி கண்டினியூ பண்ணிக்கலாம். விட்டுட்டோம் அவ்வளவுதான், சேர கூட மாட்டாங்க போல. இப்பதான் ஹாய் பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம். இதுக்கு மேல டெய்லி வரும், டெய்லி அவங்க கிட்ட பேச. அவங்க மனசை எப்படியாவது நம்ம மாத்துறோம். விக்ரம், இன்னையிலிருந்து உன்னோட டைம் ஸ்டார்ட்ரா. எப்படியாவது அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சிரு விக்ரம். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை தேனி. போல இங்க இருந்து உன் வீடு பக்கத்துல தான் இருக்கு. எவ்வளவு நேரம்? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு போறதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஹலோ சார், நீங்க உங்க அத்தை வீட்டுக்கு போறது என்ன கூட்டிட்டு போறதே தப்பு. இதுல வாய் வேற அடிக்கிறீங்களா சார்? பக்கத்துல யாரு வீடு இருக்கோ அவங்கள தானடி கூப்பிட முடியும். எனக்கு தான் உன் வீடே தெரியுமே, வீட்டுக்கே வந்திருப்ப. எதுக்கு நீ இங்க வரைக்கும் வந்த? அதெல்லாம் உனக்கு புரியாது போ. எனக்கு புரியாது, நானும் பாக்குறேன்டா எவ்வளவு நாளைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வர போறேன்னு. சம்திங் ராங்டா, என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. அப்புறம் ஏன்டா பைக்க வச்சுட்டு சார் பஸ்ல வரீங்க? பஸ்ல வரணும்னு ஆசையா இருந்துச்சு, பஸ்ல வந்தேன். ஓஹோ, பஸ்ல வரணும்னு ஆசை இருக்கு அதனால வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? உன் வீடு பக்கத்துல இருந்துச்சுன்னு கூப்பிட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்டி? சொல்லி
வரேன்டா. பாடி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரும். போலாம்டா. உன் அத்தை வீடு இங்கதான் இருக்கு, நீ ஏன் வீட்டை எடுத்து தங்கிட்டு இருக்க? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குடி, அங்க போனா அந்த பொண்ணு கிட்ட பேசணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியே, போக வேண்டியதுதானே. அந்த பொண்ணு கூட இப்படி நினைச்சிருக்க மாட்டா, நீதான் ஓவரா கற்பனை பண்றேன்னு நினைக்கிறேன். இப்ப போனா மட்டும் இந்த பொண்ணு வீட்ல இருக்க மாட்டாளா? அந்த பொண்ணு காலேஜ் போறலாம், என்ன காலேஜ் போயிருப்பா, அதனாலதான். அதுதான் டைமிங் 9 மணிக்கு நீ போற, கரெக்டா? ரொம்ப ரொம்ப கரெக்டி, போலாம். அத்தை வா மருமகனே, இப்பதான் இந்த பக்கம் வரணும்னு தோணி இருக்கா உனக்கு? ஆமா, அந்த பொண்ணு யாரு? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அத்தை. ஹாய் ஆண்டி. ஹாய் மாமா, உட்காருங்க. அத்தை காலேஜ் டைம் ஆயிடுச்சு, உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்த அத்தை. மாமா எங்க? இப்பதான்டா கிளம்பி வெளியில போனாங்க. ஆமா அத்தை, உங்க பொண்ணு எங்க? தெரியாத மாதிரியே கேக்குறடா. சும்மா கரடி. டெய்லி உன்னை பத்தி கழுவி ஊத்திட்டு தான் வெளியிலே போவா. என்னத்த சொல்றீங்க? பெருமையா பேசிட்டு வெளியில போவான்னு சொன்னப்பா. வீட்ல உன் பேச்சு எடுக்காத ஒரு நாள் இருக்கா? உன் பேச்சே தான் இங்க. அவ்வளவு ஃபேமஸாடா நீ. நீ வேற அமைதியா இரு. சரி அத்தை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். உட்காருப்பா, காஃபியாவது குடிச்சிட்டு போலாம். அத்தை டைம் ஆயிடுச்சு அத்தை, சாரி அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வருவேன் அத்தை. இப்படிதான்ப்பா சொல்லுவேன். எங்க வர நீ? என் பொண்ணோட பாக்கணும்னு சொன்ன. இன்னைக்கு வேற வந்திருக்க. இப்பதான் பஸ் ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் போன் அடிக்கிறேன். அத்தை பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. சரி அத்தை, நான் வரேன் அத்தை. அம்மா, நீயாவது உட்கார்ந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போய். நிக்கல ஆண்டி, பட் டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் கண்டிப்பா நான் வரேன். நான் வந்ததுல வருவேன். ஆண்டி, இவன் கூட்டிட்டு வர மாட்டானா ஆண்டி? ஈ, என்னப்பா, அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வா. இன்னொரு நாள் வரும்போது சொல்லிட்டு வா, என் பொண்ணு வீட்ல இருக்க வைக்கிறேன். கண்டிப்பா அத்தை. ஆனா என் பொண்ணுக்கு ஒரு டைமாவது உன்னை பார்க்கணும். என்னடா நடக்குதுங்க? அவங்க பொண்ணுக்கு என்ன பார்க்கணுமா? நான் அவ்வளவு ஃபேமஸ் இந்த வீட்ல. நான் ச்சே, அப்படியெல்லாம் இல்லடா. ஒரு அத்தை பையன் ஒருத்தர் இருக்கானே, இன்னும் வரலையேன்னு கழுவி ஊத்திருப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல, வாயை மூடு. நான் வேணா ப்ரூஃப் பண்ணட்டுமா? முடிஞ்சா பண்ணு. ஆமா ஆண்டி, ஒண்ணு கேட்கட்டுமாண்ணா? தாராளமா கேளுமா. உங்க பொண்ணு இவனை பார்த்து எத்தனை நாள் இருக்கும்? எத்தனை வருஷம் கேளுமா. வருஷ கணக்காயிருச்சு. அவளுக்கு விவரம் இல்லாத போது வந்தது இவன். இன்னமும் உங்க பொண்ணு இவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்கம்மா பேசுறா? அவ கழுவி ஊத்திட்டு இருக்கு. ஒரு அத்தை பையன் ஒருத்தர் இருக்கானே, இன்னும் என்ன பார்க்க வரலைன்னு கழுவி ஊத்திட்டு இருக்கான். அத்தை நானும் இங்கதான் இருக்கேன், ஏன் முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டீங்களே. பார்த்தல்ல, நான் சொன்னேன்னா அவளுக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இங்க? காலையில தான் சொல்லிட்டு இருந்தேன், எருமை மாடு கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. அத்தை நீங்க வேற அத்தை, எனக்கு வைஃப்னு ஒரு பொண்ணு இருக்கு அழகா. அவ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. அவ சும்மா சொன்னான்டா. சரி அத்தை, நான் வரேன். சரி ஆண்டி, பை ஆண்டி. போயிட்டு வாங்க. போய் இன்னொரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. சரி அத்தை, கூட்டிட்டு வரேன். நான் கால் பண்ணி சொல்றேன். இவன் கூட்டிட்டு வரலன்னு சொன்னா நானே கூட்டிட்டு வர சொல்றேன். உங்க பொண்ணு இவனையும் நான் மீட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு நான் வந்தாதானே? அந்த பொண்ணு எந்த காலேஜ் படிக்கிறான்னு கேட்டு அங்க கூட்டிட்டு போவல. அங்கேயும் நான் வந்தாதானே? பார்க்கலாம்டா, எத்தனை நாள் அத்தை பொண்ணை பார்க்காம இருக்கேன்னு. அம்மா தாயே, இந்த ஜென்மத்துக்கு பாக்குற மாதிரி இல்ல, கல்யாணம் ஆகுற வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்துக்கலாம். ஏண்டா, உன் அத்தை பொண்ணு உனக்கு பிடிக்காதா? அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாதுப்பா. அத்தை பொண்ணை மட்டும் கல்யாணமே பண்ணிடக்கூடாது. ஏண்டா, ஏரேஜ் லவ் பண்றியா? அப்படியெல்லாம் இல்ல, மேபி இருக்கலாம். மேபி கருத்தோ இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அப்ப கன்ஃபார்ம் இருக்கடா. முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வரேன்னு இப்ப தெரியுது. நான் சும்மா சொன்னேன். நீ சும்மா சொன்னதே நான் உண்மையாக்குறேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எந்த பொண்ணு தான் வரான்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு எனக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் வரல, நான் பாத்துக்கிறேன். பாக்கலாம். சரி, போலாம் வா. ஓகே அத்தை, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் வரதா இருந்தா வா. சரி அத்தை. ஏன்னா சாயந்தரம் அவ வந்துருவா, வந்தா பாக்கலாம்ல. வரேன் அத்தை. ஆனாலும் இவனை திட்ட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் போடுறீங்க பாருங்கம்மா. ஐயோ, திட்ட வைக்கிறதுக்கு இல்ல, அவ பாக்கணும்னு சொன்னா, அதனாலதான். கண்டிப்பாமா, எப்ப எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப நாங்க போன் அடிச்சுட்டே வரோமா. அப்ப உங்க பொண்ணு வீட்லயே இருக்க வைங்கம்மா. சரிம்மா, நீ போன் அடி. சரிம்மா, நான் வரேன். சரிம்மா. வந்தாச்சு. எப்படி அவன்கிட்ட நான் பேசுவேன்? அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை காதலிச்சேன். அவனை ஏமாத்திட்டு போயிட்டா. இப்பதான் உன்னோட அருமை எனக்கு புரியுதுடா. இப்ப வந்து பேசினாலும் உனக்குள்ள அந்த காதல் இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. நான் அன்னைக்கு நீ எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அடிச்சு போட்டு போனேன். என் கல்யாணம் நிக்க கூடாதுன்னு நான் அடிச்சு போட்டுட்டு போனேன். நான் காதலிச்சவனே என் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டான்டா. மேடை வரைக்கும் என்னை கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டான்டா. இப்ப புரிஞ்சுச்சுடா, உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம், உன்னை ஏமாத்திட்டேன்டா. இப்ப உன்னை பார்க்கதான்டா நான் வந்திருக்கேன். நீ கண்டிப்பா அந்த பழைய காதல் இருக்கும்டா உனக்குள்ள, நான் நம்புறேன்டா. நான் உன்னை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேம்மா. இங்க நின்னுட்டு இருக்க, கிளாஸ்க்கு போகலையா? இல்ல, இங்க ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன். ஸ்டூடெண்டா ப்ரொஃபசராமா? ப்ரொஃபசர்னா சொல்லு, நானும் ப்ரொஃபசர் தான், நான் கூட்டிட்டு வரேன். இல்ல மேம், ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க வரேன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியாம்மா, ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தியா, அதான் கேட்டேம்மா. இல்ல மேம், இப்ப வந்துருவாங்க மேம். சரி, ஓகே மேம். நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. இந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருந்தேன் மேம். படிச்சுட்டு இருப்பேன், இப்ப ரீசெண்டா லீவ் எடுத்துட்டேன் மேம். அப்படியா, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. சரி, ஓகே மேம். ஓகே மேம். இங்க நிக்காம வெயிட்டிங் ஹால்ல இருக்கல, அங்க போய் நின்னுக்கோமா. இல்ல மேம், இப்ப கிளாஸுக்கு போயிருவேன் மேம். சரி, ஓகே மேம். எப்படி போய் பேச போற? அவனை ஏமாத்திட்டமே, அவன் நம்மள திரும்பி ஏத்துப்பானா? அவனுக்குள்ள நம்ம காதல் இருக்கும், கண்டிப்பா நம்ம ஏத்துக்க வச்சுக்கலாம். இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? இது ஒண்ணும் காலேஜ் கிடையாது. காலேஜ் வந்தமா போனமா இருக்கணும். என் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசன, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் பேசுவேன், உனக்கு என்ன? நீ பேசுறத பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன, அவனுக்குள்ள இன்னமும் பழைய காதல் இருக்கு. ஏதாவது சொல்லிருந்தா அவனுக்குள்ள பழைய
காதலிச்சுன்னு சொல்லி போயிட்டல நீ இப்படி எப்படி உன்னால இருக்க முடிஞ்சிச்சு? உனக்காக ஒவ்வொன்றையும் அவன் செஞ்சான். நீ என்ன கேட்டாலும் ஒவ்வொன்றையும் உனக்காக செஞ்சா எல்லாத்தையும். ஆனா அவனையே தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டல நீ. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த இப்போ? நான் காலேஜ் படிக்க வந்திருக்கேன். உனக்கு என்னடா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. காலேஜ் வந்தமா படிச்சமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு மரியாதை அவ்வளவுதான். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? அவன்கிட்ட இன்னமும் காதல் இருக்கு. மண்ணாங்கட்டி ஏமாத்திட்டு போக உன் மேல இன்னமும் உனக்கு காதல் இருக்கும். ஏன்னா ஒரு பைத்தியக்காரல அவனுக்குள்ள இன்னமும் காதல் வச்சுக்கிறதுக்கு. தூக்கி போட்டு போனியடி ரோட்ல. அப்ப உனக்கு தெரியலையோ? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க நீ? அவன்கிட்ட உன்னை பேச விட மாட்டோண்டி. நான் அவன்கிட்ட பேசுனேன், பேச விடுங்க. தூக்கி போட்டு போகும்போது யோசிச்சிருக்கணும் நீ. இப்ப உன்னை அவன் தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வரியா நீ? எனக்கு புரியல. இப்ப உனக்கு கஷ்டப்படுற மாதிரி தானே என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. உன்னால அவன் படாத கஷ்டமே கிடையாதுடி. இப்பதான் அவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். தயவு செஞ்சு போயிரு. அவனை பார்க்கணும் பார்க்கணும், பார்க்க விடுங்க. பார்க்க விட முடியாது. என்னடி பண்ணுவ? அவனுக்குள்ள இன்னமும் என் பழைய காதல் இருக்கும். ஏச்சி, பழைய காதல் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத. அவனுக்கெல்லாம் நீ ஒரு பொருளே கிடையாதுடி. இப்ப சொல்லட்டுமா, நீ அவனை காதலிச்ச, அவன் உன்னை காதலிச்சான்றது கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டு போனியடி. ஏதோ நீ செஞ்ச ஒரே ஒரு நல்லது அது மட்டும் தான் தெரியுமா? அவன் ரீசெண்டா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனை காதலிச்சது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல. நீ செஞ்ச ஒரே நல்லது அதுதான். கிளம்பி தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில திரும்பி வந்து கஷ்டப்படுத்தாத. அவனை கஷ்டப்படுத்த போறதெல்லாம் கிடையாது. அவனை நான் பார்க்கணும். பார்க்க முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? அவனுக்குள்ள இன்னமும் என் பழைய காதல் இருக்கும். அவன் என்ன பார்த்தாலே அவன் காதலிக்க ஆரம்பிச்சிருவான். நினைப்பு பொழப்ப கெடுக்கொண்டி. இன்னொரு வாட்டி உன்னை நாங்க காதலிக்க விட மாட்டோம். ஏன்னா இத்தனையும் எங்க ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கு மேலே எங்க ஃப்ரெண்டு கஷ்டப்பட வைக்க மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. அவனை நான் பார்க்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க மரியாதையா. அவன் இன்னைக்கு காலேஜ் வரல. நீங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றீங்க. அவனை நான் பார்க்கணும். நாங்க பொய்யும் சொல்லல, எதுவும் சொல்ல. அவன் வரல. அவன் வந்திருக்கான். நான் பார்த்தேன் அவனை காலையில. பார்த்தல. இதுக்கு மேல அவனை பார்க்க முடியாது. எங்க நல்லா உன்னை பார்க்க விட முடியாது. அவனை பார்க்கணும். அவனுக்குள்ள இன்னமும் என் காதல் இருக்கும். அவன்கிட்ட நான் பேசணும். எப்படி நீ நம்புற அவனுக்குள்ள இன்னமும் காதல் இருக்கும்னு சொல்லி? அப்படியே அவனுக்குள்ள இன்னமும் காதல் இருந்துச்சுன்னா பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும். 7 month நடந்தது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்ல. சோ நீ அவனை பார்க்கறது சுத்தமா வேஸ்டடி. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவனுக்குள்ள இன்னமும் காதல்லாம் இல்ல. அது உன்னை பார்த்தாலாம் காதல் வரும் நினைச்சு கூட பார்க்காத. ஏன்னா உன்னை துரத்தி வந்து காதலிச்சான். நீ ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டல. அதுதான் பழசெல்லாம் மறந்ததுல நாங்க ஹாப்பியா இருக்கோம். உன்னை எவ்வளவு காதலிச்சிருப்பான். நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்போம் உனக்கு. உங்க உண்மையான காதல் ஜெயிக்கணும்னு சொல்லி. ஆனா இப்ப புரியுது, அவனுக்குள்ள மட்டும்தான் உண்மையான காதல் இருந்துச்சு, உனக்கு இல்ல அது கொஞ்சம் கூட. அதனால அவன் வாழ்க்கையில திரும்பி வந்து காதலிக்கிறேன் அதை பண்றேன்னு சொல்லி வந்துடாத. இப்ப கூட நீ எதுக்கு தேடி வந்த? அவன் உன்னை தூக்கி போட்டான்னு சொல்லிதான் இவனை பார்க்க வந்திருக்க. மத்தபடி உனக்குள்ள சுத்தமா காதல் இல்ல அவன் மேல. எனக்கு இருக்கு அவன் மேல காதல். அவனை விட ஜாஸ்தியா அவன் அன்பு காட்டினால்தான் அவன் முன்னாடி போன. எப்படிமா எனக்கு புரியல. இவனை விட அவன் அன்பு ஜாஸ்தியா காட்டிட்டான். உனக்கு பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வான். இவனோட உனக்கு அவன் அன்பு காட்டிட்டான். போ, எங்க ஃப்ரெண்டு கிட்ட நீ வரணும்னு யாரு கேட்டா? நீ எல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அதனால தயவு செஞ்சு போயிரு. நான் ரிட்டர்ன் எங்க ஃப்ரெண்டு வாழ்க்கைக்குள்ள வந்து அவனை ரிட்டர்ன் கஷ்டப்படுத்தி இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப வந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சொட்டு கூட காதல் இருக்காது. ஏன்னா அவனை நீ தூக்கி போட்டு போயிட்ட. தூக்கி போட்ட உன்னை எப்படி காதலிப்பான்? அதுக்கு முதல்ல அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ல. இல்ல நான் காதலிக்க வச்சிருவேன், ஏதாவது சொல்லிடுவேன். அவனுக்குள்ள பழச ஞாபகம் இல்லைனாலும் நீ தூக்கி போட்ட அந்த ஒரு உணர்ச்சியாவது இருக்கும். அதனால உன்னை காதலிக்கவே மாட்டான்னு நான் தான் சொல்றேன். உன்னோட டைம் நீ தான் வேஸ்ட் பண்ற. சொல்லாதீங்க, நான் அவனை பார்த்தே ஆகணும். அவனுக்குள்ள இன்னமும் காதல் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ யார் இவங்க? இவங்க மேல நீங்க ஏன் கோவமா இருக்கீங்க? இவ்ளோ திட்டிட்டு இருக்கீங்க. முதல்ல யார் இவங்க? அதெல்லாம் யாரும் இல்ல. நம்ம போலாமா? ஆமா, வாட போலாம். சரிடா. இவங்கள பத்தி ஏன் எனக்கு இவ்ளோ கோவம் வருது? பார்க்க கடுப்புதான் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில பேர் ஏமாத்திட்டு போனா இப்படிதான் கடுப்பு வருமாவா? நம்ம போலாம். சக்தி, நதியில் தெரியும் நிலவின் உருவம் நதிக்கு சொந்தமில்லை. நினைப்பதெல்லாம் நடக்கும் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. உனக்கும் எனக்கும் விழுந்த முடிச்சு தானாய் விழுந்ததில்லை. உலக உருண்டை உடையும் போதும் காதல் உடைவதில்லை. சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க உங்க மேல கோவமா இருக்காங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸே கோவமா இருக்காங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் வரேன். அப்புறம் எங்க ஃப்ரெண்டு கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் பாவம் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். நான் வரேன். போலாமா மது? போலாம் வாடா. நான் வரேம்மா. காதல் நல்லா கிழிச்சிட்டு கிடக்குதுன்னு நினைக்கிறேன். நீ போய் ஃபீல் பண்ண அந்த பக்கம் போ. நீ வாடா, கண்டவங்க கிட்ட நின்று நம்ம ஏண்டா பேசிட்டு இருக்கணும்? அதெல்லாம நீ பார்த்த வர கோவம் வருதுன்னு வேற சொல்ற. அப்புறம் கோவப்பட்டவங்களை ஏதாவது திட்டிர போற. அதனால நீ போட. நான் வரேன். என்னம்மா காதல்
காதல் நிறைய இருக்கு போல. நீங்களும் தான் அவனை மறக்க வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ பண்ண ஒரே ஒரு விஷயம்னா அது மட்டும் தான் நல்லது. நாங்க எதுவும் பண்ணல. நீ அதான் குழியில போய் விழுந்த, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சொன்னதை கேட்டல, உன்னை பார்த்தாலே கோவம் வருதுன்னு சொல்றான். அதனால எங்க ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடி எல்லாம் நீ நின்றாத வரோம்.